விவசாயிகளுக்கும் வேளாண் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்க பிரவீன்குமார். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாம்பழத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிச்சு அரசே கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி எதிர்கட்சிகளும் விவசாயிகளும் போராடிட்டு வராங்க. என்னதான் நடக்குது மாம்பழ சந்தையில? மாம்பழத்தோட விலையில எதனால இந்த திடீர் வீழ்ச்சி தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. உலக நாடுகள்லயே மாங்கூழ் உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் சிறந்து விளங்குற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. அதுலயும் தென்னிந்திய மாவட்டங்களான ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களும் முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ என்ன இருக்குன்னா, போன வருடம் பெய்த மழையினால மாம்பழ உற்பத்தி ரொம்ப அதிகமாயிருக்கு. இதுவும் விலை குறைஞ்சதுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. இரண்டாவது காரணம் என்னன்னா, ஆந்திர மாநில அரசு அந்த மாநில விவசாயிகளோட மாம்பழங்களை கொள்முதல் பண்ணது மட்டும் இல்லாம 1 கிலோ மாம்பழத்துக்கு 4 ரூபான்னு மானியம் அறிவிச்சிருக்காங்க. அதை மட்டும் செய்யாம கர்நாடக, தமிழக அரசு மாம்பழங்களுக்கு தடையும் வச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மாம்பழ விவசாயிகளை பெருமளவுல பாதிச்சிருக்கு. அதனால கூடிய விரைவில் அரசே முன்வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிச்சு மாம்பழங்களை கொள்முதல் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இது போன்ற விவசாயம் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்க யூடியூப் விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.